வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும் பொழுது, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் அப்படிங்கிற வசனத்தில் சூரத் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான். அது என்ன சொல்றானா, அல்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு துவா மாதிரி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹும்ம யா அல்லாஹ், குலில்லாஹும்ம யா அல்லாஹ், மாலிக்கல் முல்கி ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, துஅத்தில் முல்க மன் தஷா நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், ஓ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா நீ நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய், ஓ துஇஸ்ஸு மன் தஷா ஓ துதில்லு மன் தஷா நீ சிலரை கேவலப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய துதியாக அவனுடைய புகழாக இந்த ஆயத்தில் சொல்லும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இந்த நேரத்திலே இன்னும் ஓரிரு நாட்களிலே தமிழகத்தில் தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, இந்த தேர்தல் கூத்துக்கள் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த ஆயத்து மிக பொருத்தமான ஆயத்தாக இருக்கும் நிலையிலே சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு என்ன சொன்னா, இந்த தேர்தலை ரெண்டு விதமா பார்க்கப்படுது. ஒன்றுன்னு சொன்னா, ஒரு சின்ன கூட்டம் தேர்தலை ஓட்டு போடுறது ஹராமு, ஓட்டுலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரும்பான்மையான முஸ்லிம்கள், குறிப்பாக பெரும் ஆலிம்கள் உலமாக்கள் உட்பட அவங்க சொல்றது இது ஜனநாயக கடமை, இதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும், ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை, நம்ம ஓட்டு போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் அவங்க சில ஹதீஸ்கள் ஆதாரங்கள் வச்சு விளக்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு முஃப்திகள், பொதுமக்கள் முஃப்தி, அவங்க சில பேர் ஃபத்வா கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டு போட்டு ஆகணும், இந்திய ஜனநாயக நாட்டில் நம்ம கடமை நிறைவேற்றணும், நம்ம ஓட்டு போடாட்டா பிஜேபி வந்துடுவான், அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், அதனால மார்க்கத்தெல்லாம் ஓரமாத்திக்கு வைங்க, மார்க்கம் இதில் என்ன பேசும், அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு, அங்கே அரசியல் பேசும்போது ஆன்மீகம் பேசக்கூடாது, அதனால நம்ம ஓட்டு போட்டாகணும், அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம். ஸோ அதில் இதில் நம்ம மூணையும் வச்சு பார்க்கும்பொழுது, முதல்ல இந்த அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்ற கிறுக்குத்தனமான கொள்கை இருக்குது, இது முட்டாள்தனமான கொள்கை, இவங்க மார்க்கத்தை விளங்காம பேசுறது. இந்த அரசியல் வேறு ஆன்மீகம் வேறுன்னு பிரிச்சதே முதல்ல தப்பு. ஏன்னா ஆன்மீகம் என்ற இஸ்லாம் என்ற ஆன்மீகம் அனைத்து துறைகளை பற்றியும் பேசும் பொழுது அரசியலை பற்றியும் பேசுகின்றது. ஒரு இஸ்லாம் என்ற ஆன்மீகம் நமக்கு ஆன்மீகத்தோடு நின்றுல, இஸ்லாம் என்ற மார்க்கம் ஆன்மீக தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ் இதோடு நிறுத்திக்க சொல்ல, வியாபாரத்தை பற்றி சொல்லித் தருது, தொழில்துறையை சொல்லித் தருது, குடும்பவியலை சொல்லித் தருகின்றது, அறிவியலை பற்றி பேசுகின்றது. அப்போ பொருளியலை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, சமூகவியலை பற்றி, அறிவியலை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஆன்மீகம் அரசியலை பற்றி மட்டும் பேசாதா? அரசியலை பற்றி மட்டும் இஸ்லாம் பேசாதா? இது பைத்தியகாரத்தான தரம். ஆன்மீகம் வேறு அரசியல் வேறுன்னு சொல்லி முதல்ல இந்த ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு யார் பிரிச்சதுன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி பெரிய வரலாற்று பின்னணி இருக்குது. அதனால முதல்ல இதை சொல்லிடுறேன். அறிவியலை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், குடும்பவியலை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், பொருளியலை கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், அரசியலையும் கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆபிதா இருந்தாங்க, ஆன்மீகவாதியா இருந்தாங்க, மிகப்பெரிய வியாபாரியா இருந்தாங்க, சிறந்த வியாபாரியா இருந்தாங்க. வியாபாரத்தை எந்தெந்த வியாபாரம் கூடும், எந்தெந்த வியாபாரம் கூடாதுன்னு சொல்லி அழகா சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட இஸ்லாம் 1400 வருடங்கள் வந்த பிறகும் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு புதுசா ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒரு பிசினஸ் வந்தா அந்த பிசினஸ் பத்தி 1400 ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனோட பேசிக்கா, அதனோட அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்காக புதுசா என்னென்ன வியாபாரம் வருகின்றதோ எல்லா வியாபாரம் ஹராமா ஹலாலா ஹதீஸ் அடிப்படையில் உலமாக்களால் ஃபத்வா கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு வியாபாரியா இருந்தாங்க, பொருளியல் சொன்னாங்க, பொருளாதார நிபுணர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதியா இருந்தாங்க, அறிவியல்வாதியா இருந்தாங்க, அரசியல்வாதியா இருந்தாங்க. மதீனாவில் ஒரு அழகான இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான முன்மாதிரியா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதனால முதல்ல ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு பிரிச்சது முதல்ல தப்பு. இது யார் பிரிச்சதுன்னு சொன்னா, இந்த அரசியல் வேறு ஆன்மீகம் பிரிச்ச வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியா உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வரதுக்கு முன்னாடியே கிறிஸ்தவம் இருந்துச்சு. கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த மதம். அப்ப கிட்டத்தட்ட கிபி 400களிலே, கிபி 415 அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த, இன்னைக்கு அந்த அலெக்சாண்ட்ரியா எகிப்தில் இருக்குது, அந்த அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஹைப்போஷியா என்ற ஒரு விஞ்ஞானி, இந்த ஹைப்போஷியா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த விஞ்ஞானி கிறிஸ்தவ மதம் கோலோச்சக்கூடிய அந்த அலெக்சாண்ட்ரியாவிலே கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான ஒரு வானியல் சாஸ்திரத்தை சொல்றான்.
அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானதல்ல. அவன் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறான், ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அந்த அறிவியல் விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறான், அந்த ஆராய்ச்சியை மக்கள்கிட்ட சொல்றான். உடனே கிறிஸ்தவ பாதிரிமார்கள் என்ன பண்றாங்க, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவன் வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான கல்வியை சொல்லிட்டான், இவனை கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு சொல்லி கிபி வெறும் 415 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு சுமார் 150-200 வருஷத்துக்கு முன்னாடியே 415 அலெக்சாண்ட்ரியாவிலே ஹைப்போஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி கல்லால் எடுத்துக் கொள்ளப்படுகின்றான். இது 415. அதுக்கப்புறம் ரசூல்லா வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கிபி 1600களிலே அப்ப எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கும், எந்த அளவுக்கு அரசியல் வளர்ந்திருக்கும், எந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்திருக்கும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு பிறகு ரோம் நகரத்தில் சம்பவம் நடக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரூனோ என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இந்த ப்ரூனோ என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி என்ன பண்றான்னா பூமி உருண்டைன்னு சொல்றான். பூமி உருண்டைங்கிறத முதல்ல கண்டுபிடித்த விஞ்ஞானிகளில் அவனும் ஒரு விஞ்ஞானி, ப்ரூனோ என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இவன் 1400 ரோம் நகரிலே பிறந்தவன், ரோம் நகரில் வசிக்கிறான், ஆராய்ச்சி பண்றான், ஒரு டிக்ளரேஷன் பண்றான். அப்ப ரோம் நகரம் நமக்கு தெரியும், கிறிஸ்தவ பாதிரிகள் நிறைந்த நகரம். உடனே பாதிரிகள் என்ன பண்றாங்க, பிரபுக்களுக்கு போய் பிரஷர் கொடுத்து, ஆட்சியாளர் பிரஷர் கொடுத்து, இந்த ப்ரூனோ வந்து சொல்லக்கூடிய கருத்து வந்து நம்முடைய பைபிள் கருத்து எதிராக இருக்குது, அதனால இவனை வச்சு கொண்டு. அப்ப அந்த மன்னர் என்ன பண்ணா, இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க முடியாம உத்தரவிட்டுறான். அந்த ப்ரூனோ என்ற ஒரு சிறந்த விஞ்ஞானி தீ வைத்துக் கொள்ளப்படுகின்றான் 1400. இதெல்லாம் வரலாற்று பூர்வமான சம்பவம். நான் கதை உள்ள கற்பனை உள்ள கப்சா உள்ள நெட்ல போய் பாருங்க, விக்கிபீடியால போய் பாருங்க, இல்ல ஏஐல போய் செலக்ட் தேர்ந்தெடுங்க, எல்லாம் உங்களுக்கு தரும். 1600களிலே ப்ரூனோ என்ற விஞ்ஞானி தீ வைத்து கொளுத்தப்பட்டான். அப்ப இது 415 நான் 2 சம்பவம் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக 415 ஒரு விஞ்ஞானி கல்லால் எடுத்துக் கொள்ளப்படுகின்றான். பெருமானார் பூமிக்கு வந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு 1600களிலும் ஒரு விஞ்ஞானிக்கு தீ வைத்துக் கொள்ளப்படுகின்றான் என்றால் இந்த 1200 ஆண்டுகள் கேப்புகளிலே எத்தனை விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருப்பாங்க? இதனுடைய விளைவுதான் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, கருத்து சுதந்திரம் வேணும், எங்களுக்கு அறிவியல் சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராடித்தான் இவர்கள் கொடி பிடித்தார்கள். அவர்கள் தூக்கி பிடித்த கொடிதான் என்னன்னு சொன்னா, give unto Jesus what is due to Jesus and give unto Caesar what is due to Caesar. ஜீசஸ்க்கு கொடுக்க வேண்டியது ஜீசஸ் கொடுங்கள், சீசருக்கு கொடுக்க வேண்டியது சீசர் கொடுங்கள். அதாவது ஜீசஸா அவர் சர்ச்சோட வச்சுக்க, ஜீசஸ் சர்ச்சோட வச்சுக்க, அதாவது ஆன்மீகம் வேறு, சீசர் என்றால் ஆட்சியாளர்கள், அவர் ஆட்சியில வச்சுக்க, அரசியல் என்பது வேறு. அப்ப ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு என்ற குழு யாரால் உருவாக்கப்பட்டது? பாதிக்கப்பட்ட, தீ வைத்து கொளுத்தப்பட்ட, கல்லால் எடுத்து கொளுத்தப்பட்ட, அறிவியல் காரணங்களை, அறிவியல் ஆராய்ச்சிகளால் முடக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட விஞ்ஞானிகளால் தூக்கி பிடிக்கப்பட்ட கொடிதான் இது. அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்று. இல்லை என்றால் இஸ்லாம் அரசியல் வேறு, ஆன்மீகம் எங்குமே பிரிக்கல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை சிறந்த ஆன்மீகவாதியா இருந்தாங்க, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அரசியல்வாதியா இருந்தாங்க. அதனால அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. அரசியலும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான். அதான் சொன்னேன், எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்ன முறைப்படி ஒருத்தர் வியாபாரம் பண்றான், அந்த பொருளாதாரமும் பொருளியலும் அதுவும் இபாதத் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒருத்தர் அறிவியல் விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்றான், அந்த அறிவியலும் இபாதத் தான். ஏன்? அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி ஒரு மனிதன் தன்னுடைய இச்சைக்காக தன்னுடைய மனைவி இடத்திலே வீடு முழுவதையும் ஆன்மீகம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஆன்மீகம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அப்போ சமூக வாழ்க்கை, சோசியல் லைஃப், சயின்டிபிக் லைஃப் அல்லது எக்கனாமிக்கல் லைஃப் என்று சொல்லக்கூடிய இது அனைத்தையும் இபாதத் என்று சொன்ன மார்க்கம். ஒரு மனிதன் நல்ல அரசியலை, குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்ட அரசியலை மேற்கொண்டால் அந்த அரசியல்வாதியும் ஆன்மீகவாதி தான், அதுவும் இபாதத்து தான், அதுவும் வழிபாடு தான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி முறைகள், இதை பற்றி நம்ம சின்ன ஒரு அலசனம்னா சுருக்கமா சொல்றேன். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்திற்கு வந்த பொழுது சுற்றி இருந்த அனைத்து நாடுகளிலும் இருந்தது மன்னராட்சி அல்லது குல ஆட்சி அல்லது குடும்ப ஆட்சி, இப்படிதான் ஆட்சிகள் இருந்துச்சு. மன்னராட்சி, சர்வாதிகார ஆட்சி அப்படிதான் இருந்துச்சு. பைசாந்தியர்கள் கிறிஸ்தவர் காலத்திலே மன்னராட்சி இருந்துச்சு. அதே மாதிரி மத்த பகுதியில் அரபுகளிலே அங்க குல ஆட்சி இருந்துச்சு அல்லது கோஷ்டி ஆட்சி இருந்தது. இப்படித்தான் ஆட்சிகள் இருந்தது. இது அனைத்துக்கும் மாற்றமாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்ற ஒரு ஆட்சி முறையை புது முறையா உருவாக்கி தந்தார்கள். புது முறையா உருவாக்குனாங்க. அது என்ன முறை? அது மன்னராட்சியும் இல்லை, அது குல ஆட்சியும் கிடையாது, அது சர்வாதிகார ஆட்சியும் கிடையாது, அதே நேரத்தில் ஜனநாயக ஆட்சியும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல,
மெஜாரிட்டி மக்கள் தேர்ந்தெடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு பானை சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு ரசூலுல்லாஹி ஓட்டு கேட்கல. ஆக ஜனநாயகமும் அல்ல, அது குல ஆட்சியும் கிடையாது, சர்வாதிகாரமும் அல்ல, மன்னராட்சியும் அல்ல, ஒரு புதுமையான ஆட்சியை உருவாக்கினார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அந்த இஸ்லாமிய ஆட்சியை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தார்கள். அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃப் என்று சொல்லக்கூடிய ஹலீஃபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதே இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்தினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இஸ்லாமிய ஆட்சியை மேலும் மெருகேற்றினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி எல்லாமே அந்த இஸ்லாமிய ஆட்சி முறையை தான் நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் ஆட்சி செய்த ஆட்சி ஜனநாயக ஆட்சியும் அல்ல, சர்வாதிகார ஆட்சியும் அல்ல, குல ஆட்சியும் அல்ல, குடும்ப ஆட்சியும் அல்ல, மன்னர் ஆட்சியும் அல்ல, அனைத்திற்கும் அப்பாற்பட்ட இஸ்லாமிய ஆட்சியை தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். அதைத்தான் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் 1925ஆம் ஆண்டு, நம்ம இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி 125 வருஷம் முன்னாடி 1925ஆம் ஆண்டு வரை உலகத்திலே இஸ்லாமிய ஹிலாஃபத் இருந்தது. துருக்கியிலே இஸ்லாமிய ஹிலாஃபத் துருக்கியிலே வந்தது அந்த இஸ்லாமிய ஆட்சியை ஒட்டி. ஆனால் இந்த இஸ்லாமிய ஆட்சியினால் உலகத்துக்கே நல்லது நடக்குண்டா யூத நஸ்ரானிகள் ஒத்துப்பாங்களா? ஆகவே அந்த யூத நஸ்ரானிகள் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்க. எப்படி இஸ்லாமிய ஆன்மீகத்துக்கு எதிராக ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்தாங்க, அது மக்களுக்கு எதிர்படல. இஸ்லாமிய அறிவியலுக்கு எதிராக அவங்க ஒரு அறிவியலை கொண்டு வந்தாங்க, அது மக்களுக்கு எதிர்படல. இஸ்லாமிய கல்விக்கு எதிராக அவர்கள் ஒரு கல்வியை கொண்டு வந்தாங்க, ஆனா இஸ்லாமிய கல்வி பாதுகாக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி முறைக்கு எதிராக ஒரு ஆட்சியை உருவாக்கினார்கள். அதற்கு பேர் தான் டெமோக்ரசி. இந்த டெமோக்ரசி என்பது கிரேக்க வார்த்தை, இது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. டெமோக்ரசி என்பது கிரேக்க வார்த்தை. டெமோ என்றால் மக்கள், குரோசிஸ்ட் என்றால் ஆட்சி. ஆக டெமோக்ரசி என்ற கிரேக்க வார்த்தையை வைத்து டெமோக்ரசியை உருவாக்கினார்கள். இந்த டெமோக்ரசிக்கு என்ன அர்த்தம்? அமெரிக்காவினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், டெமோக்ரசி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் democracy is the government of the people, for the people, by the people அப்படின்றாரு. மக்களை மக்களுக்காக மக்களே ஆள்வதுதான் டெமோக்ரசி என்று ஒரு விளக்கத்தை சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் டெமோக்ரசிக்கு ஒரு டெஃபினேஷனா வச்சிருக்காங்க. டெமோக்ரசிக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொன்னா, டெமோக்ரசிக்கு விளக்கம் என்னன்னு சொன்னா, ஆபிரகாம் லிங்கன் சொன்னது எது? டெமோக்ரசி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். இதுதான் டெமோக்ரசி. இஸ்லாமிய ஆட்சிக்கும் டெமோக்ரசிக்கும் பேசிக்கலி அடிபட்டுறது என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய டெமோக்ரசி என்பது ஜனநாயகம் என்பது ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். இங்கே இஸ்லாமிய ஆட்சி என்பது ஃபார் த பீப்புள் தான், ஆஃப் த பீப்புள் தான், நாட் பை த பீப்புள் பட் பை அல்லாஹ். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, மக்களுக்காக மக்களை மக்களே ஆள்வது ஜனநாயகம். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியிலே மக்களுக்காக மக்களை அல்லாஹ் ஆள்வது, இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே சட்டம் இயற்றுவது மக்கள், இங்கே சட்டம் இயற்றுவது அல்லாஹ். அல்லாஹ் ஒரு சட்டத்தை ஏற்றிட்டானா அதை மக்கள் மாற்ற சக்தி கிடையாது. ஆனா அங்க அப்படி இல்ல. இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்துல 534 எம்பியில சாராயம் ஹராமா ஹலாலா அப்படின்னு ஓட்டு எடுத்தா அதுல 534 பேர்ல 268 பேர், பாதி 268 பேர் கையை தூக்கிட்டானா சாராயம் ஹலால். அதுல ஒருத்தன் கை இறங்கிட்டானா சாராயம் ஹராம். ஏன்னா ஹராம் மெஜாரிட்டி ஆயிடும். ஹலாலுக்கு ஒருத்தன் ஒரு ஓட்டு கூடிடுச்சுனா அது ஹலால் ஆயிடும். அவன் ஒருத்தன் கையறிட்டானா ஹராம் கூடிடும். அப்போ ஒரு மார்க்கத்துல ஹராம் ஹலால் என்பதை தீர்மானிப்பது ஒரு மனிதனுடைய கையில் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஓட்டுல இருக்குது, ஹராமா ஹலாலான்னு சொல்லி. விபச்சாரம் ஹராமா ஹலாலா? இந்தியாவிலே விபச்சாரத்தை ஹலாலாக்கி விட்டுலாமா? விபச்சார தொழிலை அங்கீகரிச்சலாமா? விபச்சாரத்தை யார் வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம், விபச்சாரம் குற்றமே இல்லை என்பதை உருவாக்கலாமா? ஒரே கை, ஒரு ஆள் தூக்கக்கூடிய கையில் இருக்குது. ஒரு ஆள் கூட கையில இருக்குது. 534 பேர்ல 218 பேர் தூக்கிட்டானா, 217 பேர் சேர்ந்து 534, அத 16 பேர் தூக்கிட்டானா முடிஞ்சு போச்சு, விபச்சாரம் ஹராம் ஆயிடும். ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தூக்கிட்டானா விபச்சாரம் ஹலால் ஆயிடும். ஆக அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விபச்சாரம் டெமோக்ரசியில ஹலால் ஆக்கப்படும். ஒரே ஒரு ஆள் கையை தூக்குறத வச்சு இறக்குறத வச்சோம். அவனை விலைக்கு வாங்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, நம்ம இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏத்திக்கலாம். அவன் விலை போகலன்னா நம்ம இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்திக்கலாம். இதுதான் டெமோக்ரசி. ஆனால் இஸ்லாம் என்பது ஃபார் த பீப்புள் தான், மக்களுக்கான ஆட்சி தான், மக்கள் தான் ஆழ்வார்கள். ஆனால் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை அல்லாஹ்வுக்குரியது, மனிதனுக்குரியதல்ல. அதனால சொல்றோம் ஜனநாயகம் என்பது இஸ்லாத்துக்கு எதிரானதுங்கிறோம். எந்தெந்த அடிப்படையில் எதிரானது பாருங்க. அதே மாதிரி ஜனநாயகம் என்று சகோதரர்களே, ஜனநாயகத்தின் பேசிக்கே நபி சொன்ன மாதிரி மெஜாரிட்டி தான். இஸ்லாத்துல மெஜாரிட்டி இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி ல யுதில்லுக அன் சபீலில்லாஹ். உலகத்தில் பெரும்பான்மை மக்களை நீங்கள் பேச்சு கேட்க ஆரம்பித்து விட்டால், பெரும்பான்மை மக்கள் பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டால், பெரும்பான்மை மக்களுடைய கருத்தை வைத்து நீங்கள் எந்த முடிவும் எடுக்க ஆரம்பித்து விட்டால், நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் பெரும்பான்மைக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டு அவர் உங்களுக்கு திருப்பி வழிகெடுத்து விடுவார்கள்.
நீ பெரும்பான்மை விட தீர்மானிக்கிறதா? உலகத்தில் பெரும்பான்மை யாருங்க? உலகத்தில் பெரும்பான்மை யாரு? குஃப்ர் தானே. குஃப்ர் தானே பெரும்பான்மை. அப்ப அதான் சரின்னு சொல்ல முடியுமா? இந்தியாவோட பெரும்பான்மை யாரு? இஸ்லாமா குஃப்ரா? குஃப்ர் தானே. அப்ப சரின்னு சொல்ல முடியுமா? அப்ப உலகளாவிய அளவிலே பார்த்தாலும் குஃப்ர் தான் பெரும்பான்மை. அது பெரும்பான்மை குஃப்ர் தான்ங்கிறதுக்காண்டி குஃப்ர் சரின்னு சொல்ல முடியுமா? அதான் நியாயம் சொல்ல முடியுமா? அதான் உண்மைன்னு சொல்ல முடியுமா? அல்ல இந்தியாவிலே குஃப்ர் தான் பெரும்பான்மைங்கிறதுனால குஃப்ர் சரி, குஃப்ர் தான் நியாயம், குஃப்ர் தான் உண்மைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே பெரும்பான்மை சிறுபான்மை என்பது முடிவெடுக்க தெரியாத குழப்பவாதி ஏற்படுத்த முடிவுதான் இந்த ஜனநாயகத்தை பெரும்பான்மை சிறுபான்மை என்பது. இது அறிஞர் அண்ணா அழகா சொன்னாரு. அறிஞர் அண்ணா அழகா சொன்னாரு, எல்லாத்தையுமே பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யறதா இருந்தா, எல்லாத்தையுமே பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யறதா இருந்தா இந்தியாவுடைய தேசிய பறவையா நீ காக்கை தான் வைக்கணும்டாரு. இந்தியாவோட தேசிய பறவையா காக்கை தான் வைக்கணும். ஏன்னா அதான் பெரும்பான்மை. ஆனா இந்தியாவோட தேசிய பறவை மயில் வச்சிருக்க, மயில் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி இந்தியாவோட தேசிய பறவையா வச்சிருக்க. ஆனா அது ரொம்ப மைனாரிட்டி, சிறுபான்மை. அழகா இருக்குது, கலையா இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் காக்கை தான் அதிகம், மெஜாரிட்டி படி காக்கை தான் தேசிய பறவை வைக்கணும். இப்ப சொல்றதா இருந்தா இன்றைக்கு இந்தியாவில மிக பெரும்பான்மையான தேசிய பறவை கொசு தான் வைக்கலாம். ஏன்னா அதான் பெரும்பான்மை பறவை. பெரும்பான்மையான பறவை இது கொசு. அப்ப கொசு தான் இந்தியாவோட தேசிய பறவையா வைக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான முரண்பாடுகளை உள்ளடக்கியது தான் ஜனநாயகம் என்பது. அதனால அல்லாஹ் பெரும்பான்மை சிறுபான்மை முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ரெண்டாவது, ஜனநாயகத்துடைய சிஸ்டமே நீ டெமோக்ரஸிங்கிறவே இந்த ஜனநாயகம் ரொம்ப அற்புதமான சிஸ்டம், மக்களுக்காண்டு உள்ளது, மக்களை வாழ்றது, இப்பெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம், போய் சொல்லிட்டு இருக்கோம் நம்மகிட்ட. சகோதரர் நல்லா புரிஞ்சுங்க, நாம் போட்ட ஓட்டுனால்தான் மோடி நீ பிரதமரா இருக்காருன்னா இதோட பெரிய ஜோக் என்ன இருக்க முடியும்? இதோட ஜோக் என்ன இருக்க முடியும்? சரி, பெரும்பான்மை படியே ஜனநாயகம் வந்து சிரிப்பா சிரிக்கும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட மக்கள்ல மோடி வாங்கின ஓட்டு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 34%. மோடிக்கு ஆதரவாக மோடியோட கூட்டணி கட்சிகள் வாங்கிய ஓட்டு சதவீதம் எத்தனை சதவீதம்? 34%. அப்ப 34% ஓட்டுகள் மோடி வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார், பிரதமராக இருக்கிறாரு. அப்ப இந்தியாவோட 34% மக்கள் தான் மோடி எங்களுக்கு பிரதமரா வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது இல்லாம 66% மக்கள் மோடி எங்களுக்கு வேணாம்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. அப்ப பெரும்பான்மை படியே சதவீத கணக்குப்படி பார்த்தா 66% மக்கள் ஓட்டு போடாத. ஓட்டு ஏன் போடல? இந்த எனக்கு ஜனநாயக சிஸ்டமே வெறுப்புங்க, எனக்கு மோடியை பிடிக்கல, அதனால ஓட்டே போட மாட்டேன். அப்ப ஓட்டு போடாதவன், மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டவன், இவெல்லாம் எத்தனை பேருனா 66%. மோடிக்கு ஆதரவு ஓட்டு போட்டவன் வெறும் 34%. அப்ப 34 சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்ட மோடி பிரதமரா, அவருக்கு எதிராக எங்க மோடி பிரதமரா வேண்டாம் சொல்லி 66% மக்கள் ஓட்டு போட்டவங்க முட்டா பசங்களா? அப்ப இது என்ன மண்ணாங்கட்டி ஜனநாயகம்? நீ ஜனநாயகத்துல மெஜாரிட்டி தான் முக்கியங்கிற. அப்ப இந்த மெஜாரிட்டி படி தீர்மானிக்கணுமா இல்லையா? அதனால சகோதரர்களே, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க அது ஒரு ஷிர்கியத்தான கொள்கை, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கை. அது மட்டுமல்ல, நீ ஜனநாயகத்தில் தேர்தல் சிஸ்டம் இருக்குதுல்ல, எலெக்ஷன் சிஸ்டம், ஓட்டு பொறுக்கிற சிஸ்டம். இந்த தேர்தல் கூத்துல ஓட்டு பொறுக்குவானுங்க, ஓட்டு பொறுக்கிங்க வருவாங்கல்ல, அந்த ஓட்டு பொறுக்கிங்களா என்ன பண்ணுவாங்க? அம்மா, ஐயோ, ஆத்தா, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் காலில் விடுறேன், கையில விடுறேன், உன் பிள்ளை குளிப்பாட்டி விடுறேன், உன் பிள்ளைக்கு ஆய் கழுவி விடுறேன், உன் வீட்டில் வந்து இஸ்திரி போட்டு விடுறேன், உனக்கு காய்கறி எடுத்து கொடுக்குறேன், உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். பண்றானுங்களா இல்லையா இந்த ஓட்டு பொறுக்கிங்க? இந்த மாதிரி ஓட்டு பொறுக்குவதற்கு, ஓட்டு பொறுக்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு ஹராம் என்று சொல்வது மட்டுமல்ல, அவன் நரகவாதிங்கிறாங்க. நரகவாதிங்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல சொல்ற பாருங்க, புகாரியோட ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது அபூ மூஸா அஷ்அரி அறிவிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு லா தஸலில் இமாரத்த, எப்பவுமே ஆட்சி அதிகாரத்தை கேட்காத, பிச்சை எடுக்காத, எனக்கு ஓட்டு போடு, என்ன எம்எல்ஏவாக்கு, என்ன எம்பியாக்கு, என்ன மந்திரியாக்கு அப்படின்னு சொல்லி ஊருடாவே பிச்சை எடுக்காத. லா தஸல் இமாரத்தை, இமாரத்தை பிச்சை கேட்காது, ஆட்சி அதிகாரத்தை பிச்சை கேட்காது. ஏனென்றால் நீ பிச்சை கேட்டு அதனால் உனக்கு அந்த பதவி கிடைத்தால் உக்கில் தலைகா, நீ அதன் மீதே சாட்டப்பட்டு விடுவாய், உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. அது ஒழுங்கா நேர்மையா நிறைவேற்ற மாட்டேன், நிறைவேற்ற தெரியாது. 5 வருஷம் கழிச்சு மக்கள் மறுபடியும் மக்கள் போய் பள்ளி இழிச்சு நிற்பேன், அவனை அடிச்சு விரட்டுவான், கிராமத்துல தொடப்ப கட்டால விரட்டுவான், அடி வாங்கிட்டு வருவேன், கேவலப்படுவேன். ஏன்? நீ அதன் மீதே சாட்டப்பட்டு விட்டாய். நீ பிச்சை எடுத்துல வாங்கின ஓட்ட, ஆட்சியை பிச்சை வாங்கின, அதிகாரத்தை பிச்சை வாங்கின, எம்எல்ஏ எம்பி மந்திரி பதவி பிச்சை வாங்கி வாங்கின, அதனால நீ அதன் மீது சாட்டப்பட்டு விடுவாய், மக்கள் நல்ல செய்ய மாட்டேன். நீ கேட்காமல், நீ விரும்பாமல் மக்களாக கொண்டது, ஐயா நீ தான் எங்களை எம்எல்ஏ அண்ணன் போஸ்ட் தேர்ந்தெடுக்கிறோம், அண்ணன் போஸ்ட் தேர்ந்தெடுக்கிறோம், நீ தான் எம்எல்ஏ இருக்கணும் அப்படி என்று திணிக்கப்பட்டால் உனக்கு அதுல அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும்.
நீ நல்லாட்சி செய்வாய், மக்களுக்கு நல்ல பேர் வாங்குவாய். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா புகாரி ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது அரசு பதவி தாங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னா வல்லாஹி லா நுவல்லி ஹாதல் அமத ஹதன் சாலஹு வலா ஹதன் ஹரஸ் அலைஹி. சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னா வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா சொல்கிறேன், யார் என்னிடத்தில் இந்த பதவியை கேட்கிறார்களோ அல்லது பதவி மோக கொண்டவர்களா இருக்கிறார்களோ அவருக்கு இந்த பதவி ஒருபோது கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பதவி மோகம் கொண்டவனுக்கோ பதவி வந்து கேட்கிறவனுக்கோ நான் ஒருபோது கொடுக்க மாட்டேன். ஒரு முறை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மள எங்கேயா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கலீஃபாவை அனுப்ப மாட்டாங்களா, ஒரு ஆளுநரை அனுப்ப மாட்டாங்களா, ஒரு அமீரை அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு. அபூதர் கிஃபாரி எவ்வளவு பிரியத்துக்குரிய சஹாபி, அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமான சஹாபி. யார் யாரே ரசூலுல்லாஹ் கலீஃபா நியமிச்சாங்க, யார் யாரே ரசூலுல்லாஹ் கவர்னர் நியமிச்சாங்க. அபூதர் கிஃபாரி அவ்வளோ பேணுதலானவர், அவ்வளோ பற்றற்ற வாழ்க்கை வாழ்பவர், அவ்வளோ தங்கமானவர். அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் நம்மள அனுப்ப மாட்டாங்கறாங்களே அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அவர் ஆசை புரிஞ்சுக்கிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, யா அபாதர், புகாரில கூட ஹதீஸ், அபூதாவுல கூட ஹதீஸ் சொன்னாங்க, யா அபாதர் இன்னக வைஃபுன், நீ ரொம்ப பலகீனமான ஆளுப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ரொம்ப பலகீனமான ஆளு. இன்னஹா அமானத்துன், பதவி பொறுப்பு இருக்குதே அது மிகப்பெரிய அமானித பொறுப்பு, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டிய அமானித பொறுப்பு. இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யு நதாமா, இந்த பொறுப்பை ஏற்றவன் அதனுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லை என்றால் கியாமத் நாளிலே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி, மக்களுக்கு முன்னாடியும். ஆனா உனக்கு வேணாம் இது அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு பார்க்கிறோம். அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீரா தேர்ந்தெடுக்கணும், கலீஃபாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் எதிர்ப்பை தெரிஞ்ச உமர் தான். எனக்கு பெரிய மகனை தேர்ந்தெடுக்காதீங்க, தேர்ந்தெடுக்க கூடாது, வசி சாசனம் எழுதிட்டு போனாங்க. அல்லாஹ்வுடைய தர்பாரிலே கேவலப்பட்டு நிற்பதற்கு, குற்றவாளியாக நிற்பதற்கு என்னுடைய குடும்பத்தில் நான் போதாதா, என்னுடைய மகனுக்கும் நிலைமை வர வேண்டுமா என்று நினைத்தார்கள். இன்னைக்கு மகனுக்கு மகன், பேரன், மருமகனுக்கு ஒண்ணு விட்ட மருமகன், மகனுக்கு ரெண்டு விட்ட மருமகன், கூத்தியா மகன், கூத்தியாளுக்கு பொண்டாட்டி, கூத்தியாளுடைய மகன், கூத்தியாளுடைய மச்சான் பாக்குறோம். இன்னைக்கு காமராஜர் அன்னைக்கு சொன்னாரா, கூத்தாடி இடத்துல ஆட்சி ஒப்படைக்காதீர்கள், அவன் கூத்தியாள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவாண்டு. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கூத்தாடியை பார்த்து எம்ஜிஆர் முகத்தை பார்த்து மக்கள் எம்ஜிஆர் பார்த்து ஆஹா எம்ஜிஆர் வெள்ளேன்னு இருக்காரு, அழகா இருக்காருன்னு சொல்லி அந்த சினிமா முகத்துல மயங்கி அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்து அவர் யார்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, கூத்தியாள்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அந்த கூத்தாடியும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாசமாக்குறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி கூத்தாடி வந்திருக்கிறான், அவனுக்கு பின்னாடி கூத்தியா ஒத்தி இருக்கிறான், அவர் கூத்தாடி வந்திருக்கிறான், அவனுக்கு பின்னாடி கூத்தியா வச்சிருக்கிறான். சகோதரர்களே, இது நான் வந்து அசிங்கமான வார்த்தை அல்ல, யதார்த்தத்தை சொல்லுகின்றேன். அவனுக்கு பின்னாடி கூத்தியா இருந்து இயக்குறான். அவன் சொல்றான், 10 வருஷம் முன்னாடி சொல்லிட்டான், இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் பிரதமர், இந்தியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும். 10 வருஷம் அவன் கேட்கலாம் ரிப்போர்ட், உங்களுடைய ஆசை என்ன, நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும், என்ன இப்படி சொல்றீங்க, அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க, விளையாட்டு இல்ல அப்படின்னு 10 வருஷம் நடக்க சொன்ன பேட்டி இன்னைக்கு வரைக்கும் வருது. இன்னைக்கு அவளை வச்சிருக்க என்ன பண்றான், அவன் கூத்தாடியா வந்து நின்று அவளுக்கு தன்னுடைய ஆட்சியை வாங்கி கூத்தியாள்கிட்ட கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னைக்கு வந்து நிக்கிறான். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அரசியல்ல ஓட்டு போடுறது இபாதத்து, நம்முடைய கடமை, நம்ம பணி செய்யணும். இன்னும் சில பேர் விளங்காம சொன்னா இது ஒரு ஷஹாதத்து, சாட்சி, இது ஷஹாதத் அல்ல ஷஃபாஅத். சாட்சி சொல்ல கூப்பிட்டா உண்மையான சாட்சிக்கு சொல்லத்தான் செய்யணும், உண்மையான சாட்சி செய்யத்தான் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஒமன் ஷஹாதத்தன் ஒமன் கத்தம ஷஹாதத்தன் ஃபஹுவ ஆஸிமுன் கல்புஹு, யார் ஒருவன் சொல்ல வேண்டிய சாட்சியை சொல்லாமல் மறைத்தானோ அவன் உள்ளத்தால் பாவிங்கிறான் அல்லாஹ். அதனால சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லவே செய்யணும். ஆனா அங்க யாரை சாட்சி சொல்றது, எல்லாம் திருட்டு பையன், எல்லாம் முள்ள மாதிரி. ஒரு நல்லவனை காட்டுங்க, நம்ம அவனுக்கு சாட்சி சொல்லுவோம். நீ வேட்பாளர் தொகுதியில் 10 பேர் இருக்கிறான்டா, இந்த 10 பேர்ல இவன் நல்லவன் வல்லவன் இவரு ஓட்டு போடுங்க, யாரையா காட்ட முடியுமா? அது சீமான் கட்சியா இருக்கட்டும், விஜய் கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுக கூட்டணியா இருக்கட்டும், அத்தனை கூட்டணி சொல்றேன், ஒரு நல்லவனை காட்ட முடியுமா? அல்ல நிற்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட நாங்கள் பதவியில் இருக்கும் பொழுது நாங்கள் டெண்டர்ல கமிஷன் வாங்கல, நாங்க ஊழல் பண்ணல, சத்தியம் பண்ண தயாரா? எவன் நல்லவன் ஜனநாயகத்துல? ஏன்னா நம்ம அவங்களை குறை சொல்லல, இந்த டெமோக்ரசி சிஸ்டம் அப்படி இருக்குது. நீ முதல் போட்டு லாபம் சம்பாதிக்கிற தொழில் இன்னைக்கு அரசியல்ங்கிறது. நீங்க 5 கோடி ரூபாய் போட்டு நான் முதல் போட்டு நான் ஜெயிச்சனா எதுக்காக வேண்டி நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன், சமுதாய சேவை செஞ்சு 5 கோடி சம்பாதிச்சு 5 கோடி ரூபாய் போடுறேன், அடுத்த 5 வருஷத்துல 5 கோடி போடுறதுக்கு 50 கோடி எடுத்துருவேன், இல்ல நான் அப்படிலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்றாலும் உங்க தொகுதியில நீங்க ரோடு போடுறதா இருந்தாலும் சரி, ரோட்டுக்கு தார் போடுறதா இருந்தாலும் சரி, அதுல ஒரு கமிஷன் தருவான். அதை யாரெல்லாம் உங்களுக்கு வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ எவனா உங்களுக்கு தேர்தல் வேலை செஞ்சாலும் அவனுக்கு நீங்க கொடுத்தவன் கமிஷனை நீங்க எடுக்கட்டும், அவனுக்கு கொடுத்தாகணும். அப்படியே வாங்காட்டா அடுத்த தேர்தல் வேலை செய்ய மாட்டான். அப்ப இந்த சிஸ்டமே அப்படித்தான் இருக்குது. எவ்வளவு தக்குவாதாரி, எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, அவன் ஒன்று ஊழல் நேரடியாக செய்ய வேண்டும், அல்லது ஊழலை கண் மூடி கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டும். அவனோட ஆபத்தானவன். ஊழலை நேரடியாக செய்பவனை விட ஆபத்தானவன் யாரு? ஊழலை கண் மூடி வேடிக்கை பார்ப்பவன், கண்ணை மூடிக்கொள்பவன்.
அப்ப ஒரு மோமின் எப்படி இருக்கணும்? ஒன்னு ஊழல் செஞ்சுதான் ஆகணும், அது நடக்கிற ஊழலை கண்கட்டி பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும். ஏன் இன்னைக்கு திமுக செஞ்ச ஊழலை ஒரு முஸ்லீம் கட்சியில் உள்ளவங்க ஏத்து பேச முடியுமா? திமுக இந்த மாதிரி ஊழல் பண்ணி இருக்குது, இந்த மாதிரி அநியாயம் பண்ணி சொல்ல முடியுமா? இல்ல திமுக ஊழலே செய்யாத ஒரு பரிசுத்தமான கட்சியா? அருமைக்குரியவர்களே, ஜனநாயகம் என்று வந்த பிறகு அது சீமானா இருக்கட்டும் அல்லது பேமானியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அத்தனை பேருக்கு திருட்டு பசங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஓட்டு போடாம இருக்கணும். ஓட்டு போட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லு நஸீபு மின்ஹா ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் கஃபீகா ஸய்யத்தன் யகுல்லு கிஃபுலு மின்ஹா. யார் ஒருவன் நல்ல விஷயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவானோ அந்த நன்மையில் அவனுக்கு பங்கு கிடைக்கும். யார் ஒரு தீயவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவானோ அவன் செய்கிற தீமையிலே இவனுக்கும் பங்கு கிடைக்கும். நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம்? திமுக காலம் நல்லவன், ஆனா திமுக கூட்டணி ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுனாலயா? தயவு செஞ்சு என்னோட எந்த ஒரு வார்த்தையும் வைத்து கட் அண்ட் பேஸ்ட் வச்சு முடிவு பண்ணாதீங்க. முழுமையா கேட்டுட்டு அப்புறம் நான் சொல்றது முடிவு போங்க. திமுக இவர் என்ன பண்ற? ஆதரவு தெரிவிக்கிறாரா, எதுக்குறாரா? போன வாரம் திமுக ஓட்டு போடுங்கன்றாரு, நீ திமுக திருட்டு போய்ங்கிறாரு. அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னதும் சரிதான், திமுக திருட்டு போய் சொன்னதும் சரிதான். அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடுங்கிறது சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் கெட்ட ரெக்கமெண்டேஷன், கெட்டவனுக்கு தீவனுக்கு செய்யக்கூடிய ரெக்கமெண்டேஷன். அப்ப தீயவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அது என்ன ஆயிடும்? அது செய்யக்கூடிய பாவங்கள்ல நீயும் உனக்கு பங்கு வந்துடும். ஒரு எம்எல்ஏக்கு திமுக காரங்க ஓட்டு போட்டுறோம், திமுக கூட்டி ஓட்டு பண்றோம், அவன் ஜெயிச்ச பிறகு என்ன பண்றான்? பிரார்த்தல் தொழில் பண்றான், அதை சாராய கடை எடுத்து நடத்துறான், அல்லது ஃபித்னா பண்றான், ஃப்ராட் பண்றான், ஊழல் பண்றான், லஞ்சம் பண்றான். அவன் செய்யக்கூடிய அத்தனை பாவத்திலும் ஓட்டு போட நமக்கும் ஒரு பங்கு. இதான அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஓட்டு போடாம இருக்கலாமா? ஓட்டு போடாம தான் இருக்கணும். அப்படி போட்டு தான் ஆகணும்னா நோட்டால ஓட்டு போடுங்க, நோட்டால ஓட்டு போடுங்க. இல்ல ஓட்டு போடாட்டா நம்முடைய பேரை எஸ்ஐஆர்ல இருந்து எடுத்துருவான், எஸ்ஐஆர் ஒரு சூழ்ச்சி வச்சு சிஏ என்ஆர்சி வச்சு நம்ம பேர் எடுத்துருவான் அப்படிங்கிறீங்களா? நோட்டால போடுங்க, அதுதான் யதார்த்தம். ஆனா இன்னைக்கு கள நிலவரம் என்ன சகோதரர்களே? இது மார்க்கெட்ல அனுமதி இருக்குது. தஃபாவு அஹஃபுல் அரரைன், அஹஃபுல் அரரைன், ரெண்டு தீங்குல எது லேசான தீங்கோ அதை செஞ்சுட்டு போயிடுங்க. இது மார்க்கத்தில் உள்ளது. என்ன ரெண்டு தீங்கு? ஒரு தீங்கு ஜனநாயகம் என்ற தீங்கு, மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க ஓட்டு போட தீங்கு, அவன் பண்ற பிரார்த்தல், ஃப்ராடு, பித்தலாட்டம் அனைத்து பாவத்திலும் நமக்கு வரக்கூடிய தீங்கு ஒரு தீங்கு. இன்னொரு தீங்கு, இதை வேணாம்னு ஒதுக்குனா நம்முடைய ஈமானை பறிபோகக்கூடிய தீங்கு, ஒரு ஈமானை பறிபோகக்கூடிய தீங்கு. அது என்ன தீங்கு? பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை பிஜேபி என்ன பண்றான்? எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டான். அவனுக்கு இப்ப இருக்கிற பெரிய தடைய திமுக தான். ஆனா அந்த திமுக பலகீனப்படுத்திட்டா, திமுக ஒரு கட்சியை மட்டும் பலகீனப்படுத்திட்டா, முடிஞ்சு போச்சு. அண்ணா திமுக கபலீகரம் பண்ணியாச்சு, சீமான கபலீகரம் பண்ணியாச்சு, விஜயை கபலீகரம் பண்ணியாச்சு, எல்லா மேட்டரும் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. சிபிஐ வச்சு விஜயை முடிச்சுட்டான், எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இப்போ ஒரே ஒரு விஷயம், பிஜேபி திமுக மட்டும் பலகீனப்படுத்திட்டா அவன் ஆட்சிக்கு வந்துடும். அவன் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவான்? சகோதர மத கலவரம் உருவாகும். உத்தரப்பிரதேசத்தில் பாருங்க, மாட்டு வச்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவான். முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் யாரும் நிம்மதியா வாழ முடியாது. நம்முடைய மதரசாக்களை புல்டோசர் வச்சு இருப்பான், பள்ளிவாசல புல்டோசர் வச்சு இருப்பான், எல்லா அநியாயங்களையும் அரங்கேற்றுவான். நடக்குமா நடக்காதா? அப்ப இங்க அகஃபுல் அரரைன் ரெண்டு தீங்கு. ஒரு தீங்கு ஜனநாயகம் என்ற ஹராமுக்கு நாம் ஒத்துழைப்பது, இன்னொரு தீங்கு நம்முடைய ஈமானையும் நம்முடைய அல்லாவையும் நம்முடைய ரசூலையும் இழப்பது. ரெண்டு தீங்குல எதுங்க பெரிய தீங்கு? ஈமானை இழக்கிறது பெரிய தீங்கா, அல்ல ஒரு ஹராமுக்கு ஹெல்ப் பண்ணது பெரிய தீங்கா? எது பெரிய தீங்கு? ஈமானை இழந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இப்ப நாம சொல்றோம் திமுக கூட்டணி ஓட்டு போடுங்க. திமுக ஓட்டு போட பெரிய இபாதத்து, பெரிய சவாபு, அவங்க அல்லாஹ் விட்டு அடுத்த விட்டுக்காரங்க, ஹலிஃபா மாதிரி ஆட்சி நடத்துறாங்க என்று எந்த கிறுக்கனாக சொன்னால் அந்த கிறுக்கம் வாயில மண்ணலி போடுங்க, அந்த கிறுக்கம் வாயில மண்ணலி போடுங்க. திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி தான், திமுக ஆட்சி ஹராமான ஆட்சி தான், திமுக உள்ளவங்க எல்லாம் திருட்டு போயிரு தான், அது மாற்று கருத்தே கிடையாது என்று சொன்னாரு. ஹஜ்ரத், நீங்க திமுக ஆதரிச்சு பேசுறீங்க, தயவு செஞ்சு திருட்டு போயெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய பயான் வந்து முதல்வர் வரைக்கும் பாக்குறாரு, துணை முதல்வர் வரைக்கும் நாங்க அனுப்புறோம், அப்படிலாம் சொல்லாதீங்க. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அது அல்லாஹ் நாடுனா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் அந்த தலைவருக்கு, திமுக முதல்வருக்கு அல்லாஹ் நல்ல பத்தி ஹிதாயத்தை கொடுக்கட்டும், அவருடைய மகனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும், நேர்வழி கொடுக்கட்டும். சஹாபாக்கள் வரலாறு படிச்சு, ஹலீஃபாக்கள் வரலாறு படிச்சு நல்லாட்சி கொடுக்குற சஹாபாக்கள் மாதிரி யார் வேணான்னு சொன்னது? ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது சகோதரர்களே, இதற்கு முன்னால் இருந்த அண்ணா திமுக ஆட்சிகளை விட, இதற்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சிகளை விட, இதற்கு முன்னால் இவருடைய தந்தை இருந்தாரு கருணாநிதி, அவருடைய திமுக ஆட்சியை விட, இதுக்கு முன்னால் அண்ணா திமுக ஆட்சிகளை விட, இன்னைக்கு இப்ப நடந்த 5 வருஷம் நடந்த திமுக ஆட்சி எவ்வளவோ மேல்.
மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏழை பாளைகளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் திருடுனா, அதுல கொஞ்சம் கொள்ளடிச்சான், நீ அது ஜனநாயக சிஸ்டம், தேன் எடுத்தவன் நக்கதான் செய்வான், அது நீ ஏற்படுத்தி வச்ச கிறுக்குத்தனமான ஜனநாயக சிஸ்டம். அதுதான் சொல்றோம், ஜனநாயக சிஸ்டம் ஓரமாத்திக்கு போட்டு இஸ்லாமிய ஆட்சி முறை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். நாம ட்ரை பண்ணி பாருங்க, இஸ்லாமிய ஆட்சி முறை ட்ரை பண்ணி பாருங்க, அதை நடைமுறைப்படுத்தி பாருங்க, சாத்தியத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதுன்னு பாருங்க. ஹைர் சகோதரர்களே, எல்லா விஷயங்களும் விரிவாக அலசி நாம் பார்க்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையிலே வரக்கூடிய தேர்தலில் தயவு செய்து சீமானுக்கோ விஜய்க்கோ ஓட்டு போடாதீர்கள். அப்படி ஓட்டு போடுறது ஹராமனு பெரிய ஹராம், உங்களுடைய ஈமானை கெடுக்கக்கூடிய ஹராம். சீமானுக்கு ஓட்டு போட்டாலும் சீமான் ஜெயிக்க போறதில்ல, அவன் நல்லவனா கேட்டான் அடுத்த பிரச்சனை, அவன் கண்டிப்பா ஜெயிக்க போறதில்ல, அது திமுகவை பலகீனப்படுத்தும். விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அவன் நல்லவனா வல்லவனா, அவன் வந்து கூத்தியால வச்சிருக்கான், திரிஷா வச்சிருக்கான், வருமான வரி கட்டல, அதெல்லாம் பார்க்கல. அந்த கிரைட்டீரியா பார்த்தா எல்லாமே திருட்டு போயிருங்க. எந்த அரசியல் கூத்தியா வைக்கல, எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் அத்தனை அரசியல் கூத்தியா வச்சிருக்கோம். முஸ்லீம் அல்லாத அரசியல்வாதிங்க, கூத்தியா இல்லாத யாரு, பொம்பளைட்டு போகாதவன் யாரு, எவன் தான் சுத்தமா இருக்கிறான், அதெல்லாம் அது கிரைட்டீரியா இல்ல. வருமான வரி கட்டல, காருக்கு வருமானம் கட்டல, அதெல்லாம் எந்த அரசியல் வருமானம் ரூபா கட்டினா அதெல்லாம் கிரைட்டீரியா இல்ல சகோதரர்களே. நாம் சொல்வது இன்றைக்கு பாருங்க, ஜனநாயகன் என்ற படத்திலே முஸ்லிம்களை அவ்வளவு கேவலமாக அவ்வளவு மகா பயங்கர தீவிரவாதிகளாக காட்டியிருக்கான்னு சொன்னா இவன் எந்த மாதிரி சிந்தனை உள்ளவன். அப்ப இவன் சிந்தனைப்படி செய்யல, இவன் சொந்த சுய சிந்தனை செய்யல, இவனை ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது, ஆர்எஸ்எஸ் ஆட்டுவிக்கிறது. அதை வச்சு இந்த தேர்தல் நேரத்தில் கூட முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறவன் என்று சொல்கிறான் என்றால் இவன் நம்ம என்ன சொல்றது? மற்றபடி யாராவது முஸ்லீம் பொம்பளை சொன்னா எங்க புருஷன் விஜய் ஓட்டு போடாட்டா விஷயத்துல கொள்ள தீ வச்சிரும் இது வச்சிரும் சொல்லி என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முடியும் முஸ்லீம் பொம்பளை சொன்னா அப்படின்னா இதெல்லாம் நம்ம தயாரா இல்ல. ஒரு முஸ்லீம் பொம்பளை சொல்ல மாட்டா. இதெல்லாம் யாருக்கோ புர்காவை கூப்பிட்டு புர்காவை போட்டு கூப்பிட்டு வந்து இவங்க ஐடி கூட ரெடி பண்ணிருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு புர்கா போட்டு இப்படி சொல்லும் 1000 ரூபாய் தரணுக்கா, எந்த பொண்ணு சொல்ல போது 1000 பொண்ணு இருக்குது. அதனால முஸ்லீம் பெண்களோட சொல்ல மாட்டாங்க, சொன்னா முஸ்லீமா இருக்க மாட்டா. ஒரு பெண் முஸ்லீம் பெண்ணு விஜயை விட என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவ வேசி விபச்சாரி, அவங்க முஸ்லீமா இருக்க முடியாது. ஒரு யாரோ ஒரு புர்கா போட்டு இப்படி சொல்லுமான்னு சொன்னா அவ சொல்ல போறா, ஏன்னா நீ ஐடிவியில் எல்லாமே நடக்கும். அதனால சகோதரர்களே, தாடி வச்ச ஒரு முஸ்லீம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கிறத வச்சோ, புர்கா போட்ட ஒரு முஸ்லீம் விஜய்க்கு சப்போர்ட் பண்றத வச்சோ நம்பாதீங்க. இதெல்லாம் பொய், இதெல்லாம் செட்டப், இதெல்லாம் ஸ்கிரிப்ட். அதனால நம்பாதீங்க. முஸ்லிம்கள் எந்த காரணத்தை கொண்டும் விஜய்க்கோ சீமானுக்கோ ஓட்டு போடாதீங்க. நீங்க அல்லாஹ்ட தௌபா செஞ்சு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க. ஓட்டு போட வரதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுங்க, தொழுது அல்லாஹ்ட தௌபா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த 2 ஹராம்ல பெரிய ஹராம் விட்டு பாதுகாப்பதற்காண்டி சின்ன ஹராம் செய்யறான். அல்லாஹ் பெரிய ஹராம் என்ன அல்லாஹ் அனுமதிக்கிறான். உயிர் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் பன்றிக்கறி எடுத்துக்க அல்லாஹ் அனுமதிக்கிறான். அந்த மாதிரி வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு அல்லாஹ் 2 ஹராம்ல சின்ன ஹராம் செய்றேன் அல்லாஹ் இதை மன்னிச்சிரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே, நான் செய்யக்கூடிய இந்த முயற்சியை கபூல் செஞ்சு ஒரு நல்லாட்சியை இந்தியாவில் ஏற்படுத்தி தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு ஆபத்து இல்லாத ஈமானுக்கு ஆபத்து இல்லாத ஒரு ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு 2 ரக்காத் துஆ செஞ்சுட்டு நேர பூத்துக்கு போய் தயவு செய்து உங்களுடைய ஓட்டுக்களை விஜய்க்கோ சீமானுக்கோ போடாமல், அதிமுக கூட்டணிக்கு போடாமல் திமுக கூட்டணி போடுங்க. வல்ல ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லோருடைய ஈமானை பாதுகாப்பானாக. இந்த நாசகார ஆர்எஸ்எஸ் சக்திகளுடைய ஆட்சியை விட்டோம், நாசகார ஆர்எஸ்எஸ் அடிமைகளுடைய ஆட்சியை விட்டோம், நாசகார ஆர்எஸ்எஸ் முகமூடிகளை விட்டோம். அல்லாஹ் உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களை பாதுகாப்பானாக. நம்முடைய இந்தியாவையும் நாசகார ஆர்எஸ்எஸ் அழிவு சக்தியிலிருந்தும் பிஜேபி என்ற ஒரு போலித்தனமான அரசியல் நடத்தக்கூடிய கேடுவிட்ட ஆட்சியிலிருந்தும் நம்முடைய இந்தியாவை பாதுகாப்பானாக. நம்முடைய இந்தியாவை உலக தரத்திலே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக.